சினிமா கூட்டங்கள் நிஜமான வாக்குகளாக மாறியுள்ளன. இப்போது சரித்திரம் உருவாகிக் கொண்டிருக்கிறது. முதலமைச்சராவதற்கு விஜய் இப்போது ஒரே ஒரு படி தூரத்தில் மட்டுமே உள்ளார். விஜயின் கட்சியான தமிழக வெற்றிக் கழகம் தவிக 108 இடங்களை வென்று தமிழ்நாட்டையே அதிர வைத்துள்ளது. ஆனால் நிஜமான அரசியல் நாடகம் தேர்தல் முடிவுகளுக்கு பிறகுதான் தொடங்கியது. ஆட்சி அமைக்க தேவையான மேஜிக் எண் 118. ஆரம்பத்தில் தவகவுக்கு இந்த எண்ணிக்கை சற்று குறைவாக இருந்தது. பின்னர் ஆதரவு மிக வேகமாக குவியத் தொடங்கியது. காங்கிரஸ் 5 இடங்களுடன் விஜய்க்கு ஆதரவளித்தது. சிபிஐ மற்றும் சிபிஎம் தலா 2 இடங்களுடன் தங்களது ஆதரவை தெரிவித்தன. விசிக மற்றும் ஐயுஎம்எல் ஆகிய கட்சிகளும் இந்த கூட்டணியில் இணைந்தன. ஒட்டுமொத்தமாக இந்த கூட்டணி 120 இடங்களை தாண்டிவிட்டதாக கூறப்படுகிறது. திடீரென்று ஒரு திரைப்பட நட்சத்திரம் தமிழ்நாடு அரசியலின் மையப்புள்ளியாக மாறிவிட்டார். ஆதரவாளர்களுக்கு இது மிகவும் உணர்ச்சிகரமான ஒரு தருணமாகும். பலர் பல தசாப்தங்களாக அவரை சினிமா திரைகளில் பார்த்து வளர்ந்தவர்கள். இப்போது அவர்கள் அவர் நாளை முதலமைச்சராக பதவியேற்பதை பார்க்கக்கூடும். இது ஒரு சாதாரண தேர்தல் வெற்றியை விட மிகப்பெரியது. இது முற்றிலும் ஒரு புதிய அரசியல் சகாப்தத்தின் எழுச்சி போல் உள்ளது. திரைப்படங்களில் தளபதி என்பதிலிருந்து ஒரு அரசாங்கத்தின் தலைவர் வரை தமிழ்நாடு அரசியல் இனி எப்போதும் போல் இருக்காது. எனவே இது ஒரு புரட்சியின் தொடக்கமா அல்லது ஒரு மிகப்பெரிய சவாலின் ஆரம்பமா? உங்கள் கருத்தை கீழே கமெண்ட் செய்யுங்கள். மேலும் அப்டேட்டுகளுக்கு ஃபாலோ செய்யுங்கள்.